ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். பாஜக மூத்த தலைவர் தமிழச்சி சவுந்தரராஜன் அவர்கள் தளபதி பாஜக குறித்து விமர்சனம் பண்ணதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. அதாவது கேஸ் சிலிண்டர் விலையேற்றத்தை பத்தி விஜய் பேசியிருக்காரு. பட் ஆனா விஜய் படங்களோட டிக்கெட் விலை என்ன? பாமர மக்களுக்காகவே நடிக்கிறேன், இலவச டிக்கெட் இல்லைன்னா குறைந்த விலைக்கு டிக்கெட் கொடுத்தா என்ன? ஸோ அதெல்லாம் யாரு தடுக்கிறா? உங்களுக்கு லாபம்னா அதை பத்திலாம் பேச மாட்டீங்க. ஸோ எதுவுமே தெரியாம விஜய் போன்றவர்கள்லாம் பேச வேண்டாம். விஜய்க்கு சினிமாவில் வசனம் பேசவோ நடிக்கவோ நடனமாடவோ ஏமாற்றாதான் தெரியும், அரசியலும் பொருளாதாரமும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கேஸ் விலையை ஏன் ஏத்துனீங்கன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சம்பந்தமே இல்லாம சினிமா டிக்கெட் அது இதுன்னு வளரி இருக்காங்க. அண்ட் சினிமான்றது ஆடம்பரம், விருப்பப்பட்டவங்க மட்டும்தான் போய் பாக்குறாங்க. பட் கேஸ் சிலிண்டர் பாமர மக்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அதுவும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் ஓட்டு போட்டு பிரதமரா ஆக்குனது. சோ சிலிண்டர்ஸ்க்கு மானியம் தரம் அப்படின்ற மாதிரி சொன்ன வாக்குறுதிகளை கூட நிறைவேறல. அத கேள்வி கேட்டா அக்கா சம்பந்தமே இல்லாம சினிமா டிக்கெட்டை தூக்கிட்டு வராங்க. அண்ட் எல்லா பெரிய ஹீரோஸ்க்குமே டிக்கெட் முதல் நாள் மிகப்பெரிய விலைக்கு விற்கிறது உண்மைதான், டெஃபினட்டா அதுவுமே தப்பு தான். அண்ட் தளபதி, அஜித், ரஜினின்னு எல்லாம் உச்ச நட்சத்திரமும் அதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கணும் என்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணலனா கூட இந்த மாதிரி நடக்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு எதிராக ஒரு வாய்ஸை கொடுத்திருக்கலாம் தான். பட் சேம் டைம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க டிக்கெட் இந்த மாதிரி அதிக விலைக்கு விற்கிது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்றது தெரியல. டிக்கெட் புக்கிங்னா ஆன்லைன்ல டிஜிட்டல் முறையில புக் பண்ண முடியுது. ஸோ அதுல ஸ்கேம் பண்ணாம மானிட்டர் பண்ணி இவங்களால ஒழுங்குபடுத்த முடியாதா என்ன? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இவங்க தடுக்காம இருக்காங்கன்னா இவங்களுக்கு அதுல ஒரு ஷேர் போகுதுன்னு தான் அர்த்தம். ஆட்சியில இருந்துகிட்டே டிக்கெட் விலை அதிகமா விக்குதுன்னு சொல்றதுக்கு தமிழச்சி சவுந்தரராஜன் அவர்கள் தான் வெக்கப்படணும். ஆட்சி அதிகாரத்துல இல்லாம ஒரு சினிமா நடிகர் எல்லா ஊர்களையும் உள்ள தியேட்டர்ஸ்ல கரெக்டான ரேட்ல டிக்கெட் விற்க வைக்க முடியுமா என்ன? மேக்சிமம் அந்த ஹை டிக்கெட் ரேட்டுக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்திருக்கலாம். அது கொடுக்கலன்றது இந்தியாவில் உள்ள எல்லா பெரிய நடிகர்கள் பண்ணியிருக்கிற தப்பு தான். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருமே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ரைட் சைட்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றேங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.